தினமலர் ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். அப்போ வேண்டினா ஒரு நாளைக்கு சூரிய உதயத்திலேருந்து அஸ்தமனம் மட்டுக்கு தீர்மானம் பண்ணினாலாம் மறுநாள் அவர் போக போகிறாருங்கிற நாள் நெருங்கி எடுத்துங்கிறத அன்னபானம் இல்லாமல் ஒரு நாள் பூரா சுவாமியை பார்த்துட்டே தபஸ் பண்ணுறா. முதல் நாள் சொல்லிவிட்டா, நான் ஒரு விரதம் இருக்க போகிறேன், அது நிறைவேறினதுக்கு அப்புறம் அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் யாரும் என்னை தப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவெல்லாம் ரொம்ப கண்டிக்கிறா. நீ பட்டினி கிடக்கக்கூடாது குழந்தை, ஒரு பலகீனமாக போயிடுவேன், முடியாமல் போயிடுவேன், காட்டில் இருக்கோம், வைத்திய வசதி இல்லாத இடத்துல இருக்கோம், இப்படி பண்ணாதேங்கிற சத்தியவான் கண்டிக்கிறா, மாமனார் மாமியார் கண்டிக்கிறா. இன்னிவரிலும் நீங்கள் சொல்லி நான் மீறினதே கிடையாது, இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் நான் என்னோட விருப்பப்படி விடுங்கோ. ஒரு பெரிய பிரார்த்தனை, என்ன பிரார்த்தனைன்னு சொல்ல மாட்டேங்கிறான், சொல்ல முடியாது. நாள் பூரா உருகிருக்கா, அழுதுருக்கா, மனசில் அப்படி ஒரு வேதனை. மறுநாள் அவனுடைய லாஸ்ட் டே, விறகு வெட்டுறதுக்கு கிளம்புறான். எப்போவுமே அவன் தான் போவான், இவ கூடவே இருந்து மாமனார் மாமியாரை பார்த்துப்பா. நான் அவரோட நீ போயிட்டு வந்துடுறேன்னா, என்னம்மா புதுசாக இருக்குது அப்படின்னா, மாமியார் என்னமோ எனக்கு போகணும் போல் இருக்குது. சரி போயிட்டு வா. அந்த பொண்ணு அதிர்ந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதபடி அப்படி குணவதியாக இருந்து பார்த்துண்டவன், அன்பே வடிவமாக இருந்தவன். ஆனால் குழந்தை நேற்று போனால் சாப்பிடலையே, இன்றைக்கி போய் காட்டுக்கு போகிறேங்கிறது, அங்கேயா விழுந்து வைக்க போகிறது இவன் கவலைப்படுறா. சத்தியம் வந்தாலும் நீ வரப்படாது கடை இங்கே அப்படிங்கிறான். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு அனுமதி கொடுக்கும், நேற்று பூரா சாப்பிடல, இப்படியே நின்றுண்டே நீ சாமியை பார்த்து உட்காந்துருந்த, இப்போ என் கூட வரேங்கிறியே, இங்கே விழுந்தேன்னு என்ன பண்ணுறது, விழமாட்டேன். மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, நீங்கள் விழப்படாதுன்னு தான் நான் வரேன். ஆனால் காப்பாற்றுறதுக்கான உபாயமும் அவளுக்கு தெரியல. தெய்வத்தை நம்பின்னு இருக்கேன், தெய்வம் கைவிடாதுங்கிற எண்ணம் இருக்குது. எப்படி அனுகிரகம் பண்ண போகிறதுன்னு தெரியாது. நம்மளே லைஃப்பில் டஃப்பான சுச்சுவேஷன்லாம் தாண்டி வந்திருப்போம். அப்புறம் இந்த ஃப்ளாஷ்பேக்கு பார்த்தோம்னா எவ்வளவு கஷ்டமான நிலையில் தெய்வம் எப்படி வந்து நமக்கு அந்த ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் எப்படி கொடுத்து நம்மளை காப்பாற்றின்னு நினச்சி பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும். எனக்கு கூடவா இப்படி நீ அனுகிரகம் பண்ணுவேன், அவனுக்கு இவ்வளவு கருணையா அப்படின்னு நமக்கு தோணி போயிடும். ஆனால் தெய்வம் வந்து கருணை காட்டுறதை நிறுத்துறதே இல்லை, அவ்வளோதான். அப்படி காட்டுக்கு போகிறா. முதல்ல வர வேண்டாம்னு சொன்னோம், அப்புறம் வந்தான்னா சந்தோஷம்தான். இயற்கை காட்சிகள்லாம் அப்படி காட்டிண்டு சந்தோஷமாக அவளோட போகிறான். வெளியில் சிரிச்சுன்னு இருக்கா, உள்ளுக்குள்ளே துக்கம். விறகு வெட்டினா ஒரு இடத்துக்கு வந்த உடனே கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் களைச்சி போயிடுத்து, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நான் கொஞ்சம் படுத்துக்கிறேன் அப்படின்னா, மடியில் படுத்துக்கிறேன்னா, படுத்துக்கோங்கன்னா படுத்தோன்னா சாஞ்சான், போயிட்டான். அப்படி தெரிஞ்சு போயிடுது. இப்போ ஒருத்தர் செத்து போயிட்டாருங்கிறது தெரியும். சில சமயம் டாக்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவா, சில கேஸில். சிலது பிராணம் போகிறதே நமக்கு தெரியாது. எது நமக்கு தெரியாது, யமதூதர்கள் வந்து எடுத்துன்னு போகிறது நமக்கு தெரியாது. புராணத்தில் உள்ள விஷயமே தவிர நம்ம யார் பார்த்துருக்கோம், அவளெல்லாம் பார்த்ததில்லை. ரிஷிகள் வாக்கு நம்ம நம்புகிறோம். பாகவதத்தில் இருக்க சுகபிரமன் சொல்கிறார், நம்ம நம்புகிறோம். ராமாயணத்தில் இருக்க வால்மீகி ரிஷி சொல்கிறார், நம்ம நம்புகிறோம். வேதவியாசர் சொல்கிறார், நம்ம நம்புகிறோம். அவ்வளோதானே தவிர நம்ம எங்கே பார்த்துருக்கோம். ஒரு ஹாஸ்யம் சொல்லுவாள், இந்த நேரத்தில் அது ஜோக்கு சரியாக வராது, இந்த நினைவுக்கு வந்ததுனால சொல்லிவிடுறேன். மெட்ராஸில் ஒரு ஸ்மசானம், கிருஷ்ணாம்பேட்டைன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அதுக்கு ஒரு ஃபென்ஸு மாதிரி போடணும்னு ஒரு தரம் ராஜாஜி சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது ஒரு ப்ரப்போசல் வந்து தான். அதுக்கு இப்போ பட்ஜெட்டில் இப்போ ஒதுக்க முடியாது, அப்புறமா பண்ணலான்னு ராஜாஜி சொன்னாராம். இல்லை அது ஜனங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, அது போட்டு ஆகணும்னு சொன்னாலாம். இப்போ ராஜாஜி சொன்னாராம், அது ஏன் இவ்வளவு ஒரு நிர்பந்தம் பண்ணுறேன்னு தெரியல, யாரும் அங்கே போகிறதுக்கு விரும்ப மாட்டா, போனவா யாரும் வெளியில் வரவே மாட்டா, அந்த மாதிரி ஒரு இடம் அது, அதுக்கு வேலி போடுவானேன்னு கேட்டாரா. போனவன் திரும்பி வர முடியாது. இருக்கிறவா யாரும், மரணத்தை யார் விரும்புவா, சாகணும்னு விரும்புகிற ஒரு ஜீவன் உண்டா, யாரும் விரும்ப மாட்டேன். இப்போ எல்லாருக்கும் வாழணும்னு ஆசை. என்னைக்கு அந்த நாள் முடிஞ்சுடுத்தோ, எக்ஸ்பைரி டேட்டில் அது முடிஞ்சே தீரும், தப்பிக்கவும் முடியாது. இது நம்மளை மாதிரி உள்ள மனுஷாவோட நிலையாக இருக்க, சாதாரண ஜீவன்கள் அழிச்சும் போகிறதுக்கு யமதூதர்கள் வருவா,
மகாத்மாக்களாக இருந்தால் அவளோட பிராணன் எடுக்கிறதுக்கு யமதர்மராஜனே வருவர். ஏன்னா சத்தியவான் அப்பேற்பட்ட சத்தியசீலன், தர்மவான், தாய் தந்தைக்கு சேவை பண்ணினவன், மாத்ரு பித்ரு பக்தன், தெய்வ பக்தன், யார் மனசும் கோணாமல் நடந்துட்டு இருக்கான். அத்தனை ரிஷிகளுக்கு சேவை பண்ணியிருக்கான். புண்ணிய பலம் அவ்வளவு இருக்கு அவனுக்கு. ஆனால் ஆயுசு முடிய போகிறது. அந்த உயிரை அதுலேருந்து எடுத்து அந்த புண்ணியத்துக்கு ஏற்றாப்புல சில லோகங்களில் அனுபவிக்கிறாப்புல பண்ணிட்டும் பாக்கி கொஞ்சம் புண்ணியம் இருக்கும்போது அடுத்த ஜென்மாவுக்கு கொடுத்துருவா. பாவம் பண்ண ஜீவனுக்கும் அந்த ஜீவனை யமபட்டர்கள், யமதூதாள் எடுத்துன்னு போய் அந்த பாபத்துக்கு உண்டான நரக தண்டனை அனுபவிக்கும்படியான ஒரு உடம்பை கொடுத்து அனுபவிக்க வச்சுவிட்டு பாக்கி கொஞ்சம் பாக்கி இருக்கும்போது அதுக்கேற்றாப்புல ஒரு ஜென்மாவில் பிறக்க வைப்பான். ரொம்ப டீப் சப்ஜெக்ட் அது. எடுத்தால் ஒன்று களை விட்டுட்டே போகும். ஒரு ஸ்டேஜில் நான் நிறுத்திட்டு கதைக்குள்ளே வரேன். ஆச்சாரியால் ஆதிசங்கர் பகவத்பாதாள் போனதுக்கப்புறம் அந்த ஜீவன் எப்படி பிரயாணப்படுறது, எப்படி திருப்பி உடம்புக்குள்ளே வருதுங்கிறத டீல் பண்ணியிருக்கேன். இந்த ஜீவன் எடுத்துன்னு போகிறத சாவித்திரி பார்க்குறான். பார்க்க முடியுமான்னா அவ்வளோ தபஸ் இருக்க அவள் பார்க்குறான். அப்பேற்பட்ட பதிவிரத்தை அந்த சத்தியவானுக்கேற்ற உத்தமியாக வாழ்ந்திருக்கா. பகவத் பக்தியை விடலை. அவள் பண்ணிட்டு இருக்கிற ஜபம் எதுவோ அதை நிறுத்தலை. எந்த நிலையிலையும் தெய்வம் கைவிடாதுங்கிற உறுதியான நம்பிக்கை இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனான்னு நினைவில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். விவேகானந்த சுவாமி சொல்கிறார், உன்னை ஒரு மலையோடைய உச்சியில் தள்ளுற மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா கூட தெய்வ பக்தியை நீ விடாத, கடவுள் உன்னை கைவிட மாட்டார். அப்பவும் நீ ப்ரே பண்ணணும். சொல்கிறார், எய்தர் த God will catch you before you fall or he will teach you how to fly அப்படிங்கிறார். கைவிட மாட்டார். ஏதோ ஒரு நிலைமையில உனக்கு அனுகிரகம் கிடைக்கும். கடைசி நிமிஷம் மட்டுக்கும் தளரக்கூடாது. தெய்வம் காப்பாற்றுங்கிறது என்ன கஷ்டம் அனுபவிக்கணுமோ அனுபவிக்கும்படி இருக்கு. ஆனால் தெய்வம் கைவிடவே கைவிடாது. அந்த உறுதி வேணும். அந்த உறுதி அவளுக்கு இருக்கு. அதனால ஸ்ரீமத் பாகவதத்தில் பாகவதாளில் உத்தரா சொல்லியிருக்கிற யமதர்மராஜா, அவர் ஒரு பாகவதர், அவரே ஒரு சாது மகாத்மா. உயிரை எடுக்கிறாருங்கிறதுனால அவர் கெட்டவர்னு சொல்லப்படாது. அந்த ஜீவன் சரீரத்தில் இருக்கிற துன்பத்திலேருந்து விடுபடுத்தி சிவன் சார் சொல்லுவார், டெத் இஸ் டெலிவரன்ஸ். அதனால் ஹீ இஸ் கிவிங் டெலிவரி. அந்த துக்கத்திலேருந்து விடுதலை கொடுக்குறார் நமக்கு. அதனால் அவர் யம தர்மராஜா. அந்த பிராணனை எடுத்துட்டார். எடுத்துன்னு அவர் போகிறார். இவன் பின்னாடி போகிறான். அவர் எடுத்துன்னு போகிறத பார்க்கறதும் சாத்தியம் இல்லை, பின்னாடி போகிறதும் சாத்தியம் இல்லை. ரெண்டுமே எப்படி நடக்கிறது அப்படின்னா, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறினார் திருவள்ளுவர். மனசு உறுதி இருந்து தபஸ் இருந்தால் நினைச்சதை நடத்திக்க முடியுங்கிறார். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் ஈண்டு தவம் முயலப்படும்ங்கிறார். நினைச்சதை சாதிக்கிற வல்லமை உனக்கு வேணுமா? ஒரே வழி இருக்கு, தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்றா. நல்லதையே நினைக்கிறது மனசுனால பண்ற தபஸ், பகவானையே நினைக்கிறது மனசுனால பண்ற தபஸ், நல்லதையே சொல்றது, சத்தியத்தை சொல்றது வாக்குனால பண்ற தபஸ், பகவானுக்கும் குருநாதாளுக்கும் அடியார்களுக்கும் தேசத்துக்கும் தொண்டு பண்றது சரீரத்தால் பண்ற தபஸ். அப்படி எல்லாத்தையுமே தெய்வீகமாக இந்த உடம்பை கொடுத்ததோட பலன் தெய்வீக வாழ்க்கை வாழறதுக்குன்னு வாழ்ந்துவிட்டா அது இந்த சரீரமே தபோமயமாக மாறிடும். இப்போ ஆஞ்சநேய சுவாமி வேண்டிக்கும் போது என்ன சொல்கிறோம்? அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபோங்கிறோம். அப்பேற்பட்ட தபசு பண்ணினவர் ஆஞ்சநேயர். பிரம்மச்சரிய தபசு, ராமநாம தபசு, கைங்கரிய தபசு, எப்பேற்பட்ட காரியங்கள் பண்ணினாலும் இது ராமன் கருணையால் பண்ணினேன், நான் இல்லைன்னு அகங்காரம் இல்லாத நிலையில் ஒரு தபஸ். அவ்வளவு தபஸ் பண்ணின நீங்கள் என் காரியத்தை சாதிச்சு கொடுங்க. ஏன்னா என் காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கான தபஸ் எங்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட இருக்க. உங்கள்கிட்ட நான் வந்துவிட்டேன். அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.